இந்த விஜய்ன்ற அந்த இம்பேக்ட் வந்து பெரும் பாதிப்பாக இருக்குது. கிராமங்கள் நகர்ந்தரும் ஓட்டு போட்டிருக்காங்க, வயதுக்கு மேற்பட்ட ஓட்டு போட்டிருக்காங்க, இளைஞர்கள் தான் பெண்கள் தான் ஜென்ஸ் தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அதை கடந்து ஓட்டு போட்டிருக்காங்க. வள்ளுவர் சொன்னபோது எப்பொருள் யார் ஆராய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை பயன்படுத்தாமல் ஓட்டு போட்டிருக்காங்க. அதிமுக 3வது இடத்துக்கு போவதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. சரியாக வரும்னு நினச்சா, என்னுடைய ஆய்வு, என்னுடைய பார்வை, யுகம் சரியாக வரும்னா ஒரு 80 தொகுதிகளில் அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும்னு எதிர்பார்க்குறேன். சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக 3 முறையாக தேர்தலில் நிற்கிறாரு. அவருக்கு ஏன் மாற்றமாக பார்க்கல அப்படிங்கிற கேள்வி. சீமான் வந்து தவறு விட்டா சொல்கிறாரு. மக்கள் மத்தியில் 2 ஆட்சி மேலே வெறுப்பு தெரியுது. ஸோ ஏடிஎம்கேடிஎம் கலைஞர் ஜெயலலிதா போது கலைஞரை பிடிக்கலன்னா ஜெயலலிதா மேலே ஓட்டு போட்டு மாற்றிடுவாங்க, ஜெயலலிதா பிடிக்கலன்னா கலைஞர் மாற்றிடுவாங்க. இந்த முறை என்னாச்சுன்னா அந்த ஆஃபர் வந்து விஜய் கிடைச்சிச்சு. ஆனால் இவர்கள்லாம் நாட்டை வந்து ஆண்டாங்கன்னா எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. அதுதான் எனக்கு குழப்பமாக இருக்குது. ஸோ இந்த கூட்டம் வந்து நாட்டை ஆண்டு ஒரு கவுன்சிலர் ஆகி சேர்மன் ஆகி எம்எல்ஏ ஏற்கனவே நாட்டில் இருக்கிறவங்க ஐயோ அல்லோல பட்டுனுக்குது, ஐயோ தனம் பண்ணிருக்கானுங்க. ஜாம்பவான் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்மோட அரங்கத்துல யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். என் தமிழ் தோழர்களுக்கும் அன்பு தம்பிக்கும் வணக்கம். தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. எக்ஸிட் போல் அப்படிங்கிறது வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எப்போதுமே கருத்து கணிப்பு அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடியும் தேர்தலுக்கு அப்புறமும் ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்கும். அப்படியான ஒரு கருத்து கணிப்பு எக்ஸிட் போல்ஸ் தான் வந்திருக்கு. அது குறித்து உங்களுடைய பார்வை? ரொம்ப குழப்பத்தில் கேட்குறேன். அதாவது என்னென்னா, வாழ்க்கையில் 26 ஆண்டுகளாக நான் இத்தனை சர்வே நான் பார்க்கல. இது புதுசாக இருக்குது. அதாவது தேர்தலுக்கு முந்தைய பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 சர்வே திமுக அதிமுக 2 பேரும் அசைன்மெண்ட்டோட விட்டாங்க சர்வே. எனக்கு அடுத்து கொடுத்தாங்க, அதுக்கு நான் படிக்கல. என்னோட ரெப்புடேஷன் போனால் ஒத்துக்கலை. அதில் நான் என்னுடைய பதிவை கரெக்டாக இருக்குன்னு விட்டேன். ஒன்று. அதுக்கடுத்து அதில் தான் அப்படின்னா எக்ஸிட் போல்லே கிட்டத்தட்ட ஒரு 4 சர்வே வந்து அசைன்மெண்ட்டால் எடுக்கப்பட்ட சர்வே. அது பேரோ நிறுவனமோ சொல்ல வேண்டாம், கடந்து போவோம். பட் ஆனால் அதை இதுலேயும் பூதப்பட்டிருக்காங்க. ஸோ இதனால் என்னென்னா எங்களை போன்ற ஆட்களை எங்களை குழப்பி விட்றாங்க. ஸோ களத்துக்கு சென்று மக்களை சென்று எண்ணியல் பண்பியல் உளவியல் கூறுகளை உட்படுத்தி பல சர்வே கிடைத்த அனுபவங்கள், வெற்றி தோல்விகளை பல கண்ட அனுபவங்கள், இதையெல்லாம் கடந்து வந்து ஒரு பதிவுன்ற போதில் எங்களுக்கே சவாலாக கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஏன்னா கரெக்டாக இருக்குன்ற போது குழப்பி விடுறாங்க, பல குழப்பங்களை சிந்திக்க விடுறாங்க. நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, இப்படித்தான்ற ஒரு விஷயத்த எடுக்க முடியாத அளவுக்கு கன்ஃபியூஷனை வந்து செஞ்சு விட்டுட்டாங்க. அதில் நானும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எப்பவுமே வந்து ஒரு டிசிஷன் வருவோம், கரெக்டாக வரும்ன்றத ஒரு இறுதி கட்டத்தில் அதில் சின்ன சின்ன எண்ணங்கள் சிந்தனைகள் மாறலாம், அப்படி இருக்கலாம். ஆனால் இந்த விஜய்ன்ற அந்த இம்பேக்ட் வந்து பெரும் பாதிப்பாக இருக்குது. கிராமங்கள் நகர்ந்தரும் ஓட்டு போட்டிருக்காங்க, வயதுக்கு மேற்பட்ட ஓட்டு போட்டிருக்காங்க, இளைஞர்கள் தான் பெண்கள் தான் ஜென்ஸ் தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அதை கடந்து ஓட்டு போட்டிருக்காங்க. வள்ளுவர் சொன்னபோது எப்பொருள் யார் ஆராய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை பயன்படுத்தாமல் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ தேர்தலுக்கான தலைவருக்கு முகத்துக்கான பிரச்சாரங்கள் ஈடுபடலை, தேர்தல் அறிக்கை இம்பேக்ட் ஏற்படுத்தலை. இது முகத்துக்கான ஃபேஸ் ஓட்டாக இருக்குது. அப்புறம் போது விஜய்க்கு அந்த ஓட்டு விழுந்திருக்கு. ஆனால் இது வெற்றி வாய்ப்பு வருமானதில் பெரும் சவாலாக இருக்குது. கிட்டத்தட்ட வெற்றி வாய்ப்பு என்பது 37-38% ஓட்டுகளை பெறணும். ஆனால் கிட்டத்தட்ட 25-30% ஓட்டு இருக்குது. வெற்றி வாய்ப்புன்ற சூழலில் அது அந்த இலக்கை அந்த 7% அடைஞ்சு வெற்றி பெறுவாங்கன்றதுல சவாலாக இருக்குன்னு பார்க்குறேன். கிட்டத்தட்ட அப்படி சரியாக சொல்லணும்னா 1 கோடி ஓட்டு விஜய்க்கு கன்ஃபார்மாக இருக்குது. அதுக்கு மேலே எவ்வளோ வருது ஏறதுல கணிப்பதில் சவாலாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 30 ஆண்டு காலம் இந்த துறையில் வந்து உங்களுக்கு ஒரு 28 ஆண்டுகள் இது இருக்குன்றீங்க. அப்படின்னும் போது நீங்கள் பல வெற்றி தோல்விகளை, பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துருப்பீங்க. இது எதுலையுமே இல்லாமல் இது நூதனமாக இருக்கிறதுக்கான காரணம் ஏதாவது பெக்யூலியராக இருக்குன்னா எதை நீங்கள்? இது மக்கள் புதுசாக இருக்கிறாங்கன்னா, மக்கள் வந்து இந்த சென்டிமெண்ட்ஸ் ஃபுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சென்டிமெண்ட்ஸை வந்து அடிச்சுட்டா பயன்படுத்த. இந்த தாத்தாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரன்மார்கள் சின்ன பசங்கள்லாம் போய் சத்தியம் அரசியல்வாதி தான் வெத்தலை பாக்கையும் வச்சு சத்தியம் வாங்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடணும் மாற்றி ஓட்டு போடவும் கண்டோம். ஆனால் இதில் விஸ்தரனா அரசியல்வாதி சத்தியம் வாங்கிறது இந்த எலெக்ஷனை விட்டுட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து தாத்தாமாரு அம்மாமாரு அப்பாமார்கிட்ட போயிட்டு அப்பா நீங்கள் தான் போய் ஓட்டு போடணுன்ற விஷயமும் சென்டிமெண்ட்ஸ் ஓட்ஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் எந்த சர்வேல வைக்க முடியும், எந்த கணக்கில் வைக்க முடியும்ன்ற சொல்லுங்கள். இப்போ தாத்தா வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, சரி இந்த பக்கம்
பாட்டிமாரும் ஓட்டு போட்டிருக்காங்க, இந்த மாதிரி அம்மாக்கள் மாரும் சென்டிமெண்ட்டாக சரி பிள்ளைக்காக ஓட்டு போடுவோமே அப்படின்னு ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் வெறுப்பில் ஓட்டு போட்டிருக்காங்க, ஒரு பக்கம் என்ன 2 பேரும் ஊழல் பண்ணியிருக்காமே போடுவேன்னு போட்டிருக்காங்க. மாற்றம்னு பார்க்குறப்போ அண்ணாமலை எம்பி எலெக்ஷன் தாரு, சரி மாற்றன்ற போது விஜய்க்கு என்ன மாற்றம் தெரியுமே விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்படி ஒரு குழம்பிய கொட்டைக்குள்ள வந்து மீன் பிடிக்கிறது கடினம். அது மாதிரி வந்து இந்த தேர்தல் வந்து ஒரு குழம்பிய கொட்டையா இருக்கு. ஒரு பக்கம் அப்படி போய் பார்த்தா, இன்னொரு பக்கம் பார்த்தா சசிகலா தென் மாவட்டத்துக்குள்ள ஓட்ட பிடிக்குது, இந்த பக்கம் ராமதாஸ் அவர்கள் ஓட்ட பிடிக்கிறாங்க, கிருஷ்ணசாமி ஒரு பக்கம் ஓட்ட பிடிக்கிறார், ஒரு பக்கம் வேல்முருகன் வன்னிய சமுதாய ஓட்டுக்குள்ள ஓட்ட பிடிக்கும். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல். அப்படி பார்க்குறப்ப எக்ஸிட் போலும் முந்தைய தேர்தல் முடிவுகளும் கரெக்டாக வருன்றது நான் 80% வரும் நம்பலாம். ஆனால் 20% மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் போது இந்த சர்வேக்கள் சொல்வதை விட நானே வந்து என்ன, இது முடிவுகள் வந்து 2 நாளில் வந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றக்கூடிய இளம்பில் எடுத்துக்கலாம். ஏன்னா கரெக்டாக வரக்கூடிய தேர்தல் இது அல்ல, இது சர்வேவை வந்து வைக்கக்கூடிய தேர்தல் இது அல்லன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வரலாற்று இது புதுமையான தேர்தலாக இருக்குது. எம்ஜிஆரோடு ஒப்பிட தேர்தலும் அல்ல, 1977 ஒப்பிட அது ஒப்பிட முடியாது. இது அதுக்கும் இதுக்கும் பொருந்தாது. எஸ்ஐஆர் அப்போ இல்லை, இது எஸ்ஐஆர் புதுசாக வந்துக்குது. அதனால வந்து புதுசாக சதவீதமும் உச்சம் தொட்டு இருக்கு. இது யாரோ ஒரு கட்சி அடிவாங்க போகுது, பிரதான பெரிய கட்சி அடிவாங்குது. அது எந்த கட்சின்றது தேர்தல் முடிவில் தான் தெரிய வரும். அந்த கட்சியை சொன்னால் அப்புறம் மெசேஜ் போட்டு கலைப்பாங்க, போன் பண்ணி கலைப்பாங்க. அதில் ஒரு கட்சி அடிவாங்குது, ஒரு திராவிட இந்த எலெக்ஷன்ல மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் போது அது எதுன்றது 4ஆம் தேதி 3 நாள்ல முடிவு தெரிய வரும். தேர்தல் கருத்து கணிப்புகள்லயே அது ஓரளவுக்கு தெரியுது. இதுல வந்து ரொம்ப சிக்கலா நம்ம எங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு அப்படின்னா வந்து, கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கரிஷ்மேட்டிக் லீடரா இருந்தாங்க. அதுக்கடுத்து ஜெயலலிதா அவர்கள் அவங்க ஒரு கரிஷ்மேட்டிக் லீடரா இருந்தாங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதிக முறை ஆட்சியில இருந்த ஒரு கட்சி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன் டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி இருதுருவ அரசியலாவே பிரதிபலிக்கிறத பல இடங்கள்ல பார்க்க முடியுது. அதை எப்படி கவனிக்கிறீங்க? அதை நம்புறேங்கண்ணா, அப்படியே உருவாயிடுச்சு. ஸோ அதிமுக மிகப்பெரிய பலவீனமானது மாதிரி எனக்கு தோணுது. நீயே வெளிப்படையாக சுய வாயில சொல்ல வைக்க நினைக்கிற, சொல்லிடுறேன். அதிமுக 3ஆவது இடத்துக்கு போவதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. சரியாக வரும்னு நினச்சா, என்னுடைய ஆய்வு என்னுடைய பார்வை யுகம் சரியாக வரும்னா ஒரு 80 தொகுதிகளில் அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும்னு எதிர்பார்க்குறேன். மிகப்பெரிய பின்னடைவு. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கிய கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த தேர்தல் முடிவில் எதிர்பார்க்குறேன். அப்படி வரும்னு நினைக்கிறேன். ஸோ எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சராக மக்கள் பார்க்கலன்னு எடுத்துக்கலாம். ஸோ அவர் வந்து ஜெயலலிதாவுக்கு இணையாக வந்து தன்னை எடுத்துக்கிறது மிகப்பெரிய தவறு. இத்தனை பேரையும் விட்டுறக்கூடாது. எம்ஜிஆர் அவர்கள் கூட அரசியல் கட்சி நடத்துகிற போது ரசிகர்களை தனியாகவும் அரசியல்வாதிகளும் தனியாக வச்சாங்க. துரோகிகளின் எதிர்களை கூட வச்சுக்கிட்டே அவர் வந்து வெற்றியை கண்டார். ஆனால் இவர் எல்லாருமே வேண்டாம் 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 சொல்கிற அளவுக்கு ஒரு ஆளுமிக்க ஒரு கரிஸ்மா லீடரோ, ஒரு கல்ட்டோ, எப்படி விஜய் வந்து கல்ட்டுன்னு சொல்கிறாங்க, அந்த கல்ட்டோ எல்லாம் இல்லாத ஒரு தலைவன். அப்படின்ற போது மக்களை ஈர்க்கப்பட்ட தலைவனாகவும் இல்லை. எதிர திமுக எதிர்ப்பான ஒரு அலையும் வந்து 5 ஆண்டுல கட்டமைக்கல. ஸோ எப்படி இருக்கிற போது அப்படின்னா அது பெரிய மைனஸ் அமையுது. அப்படின்னா திமுக தாவேக்கான் செட் பண்ணது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அப்படின்ற போது இங்க திமுக பிடிக்கலன்னா தாவே ஓட்டு போட்டிருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி இருப்பது பிடிக்காம தாவே ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் அண்ணாமலை ஆதரவாளர்கள் தாவே ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் சீமான தோக்கு தான் எதுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி அந்த ஓட்டு தாவே ஓட்டு போட்டிருக்காங்க. இது அதிர்ஷ்டசாலியா இல்லையா? விஜய் என்பவர் இந்த தேர்தலுடைய அதிர்ஷ்டசாலியா எடுத்துக்கலாம். அப்படின்ற போது நிறைய ஓட்டு டிரான்ஸ் ஆகுது. அந்த டிரான்ஸ் ஆகுதுன்னா மாற்றம் ஒரு குரூப்பும் போடுது, இந்த ஆட்சி வேணாம் வெறுப்பு ஓட்டும் போடுது. அப்படின்னா இந்த எலெக்ஷன் ஒரு லக்கி மேன தான் விஜய் இருக்கார். அப்படி விஜய் இருக்கிற போது இந்த பசை ஓட்டுகள் நம்ம இவ்வளவு வருன்றது கிடைக்கலாம். ஆனா இதை தாண்டி வெற்றின்ற ஓட்டு வருமா வரான்றதுல உண்மையிலேயே சவாலா இருக்குன்னு சொல்ல வரேன். இல்லை, இப்போ நீங்க சொல்றதுல இருந்து நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ போன தேர்தல்கள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் தலைமையில வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தனியா ஒரு அணி அமைச்சிருந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட 20% ஒட்டி வாக்கு வங்கியை அவங்க நிரூபிச்சிருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி மாற்றத்தை விரும்புறவங்க வந்து அந்த 20% வந்து இப்போ அதிமுகவுக்கு போகாதா? அல்லது சீமான் அவர்கள் தொடர்ச்சியா 3 முறையா தேர்தலில் நிக்கிறாரு, அவருக்கு ஏன் மாற்றமா பார்க்கல அப்படிங்கிற கேள்வி. சீமான் வந்து தவறு விட்டா சொல்கிறார். மாற்றம் அவர் கான்செப்ட் என்ன பண்ணீங்கன்னா, ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கு மாற்று நான் தான். விஜய் கூட மாற்று கிடையாது, எனக்கு வாய்ப்பு கொடுங்க, இந்த 3 பேரையும் மாற்று கொடுங்க, நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு தேர்தல் செஞ்சா சிறப்பாக இருக்கும். அவர் முழுக்க விஜயை மட்டுமே டார்கெட் செய்ய பிரச்சாரம் மேற்கொண்டார். அது வந்து வெற்றியை தராது. அவர் மிகப்பெரிய பின்னடைவை இந்த தேர்தல் 3 நாள் தெரிஞ்சு போயிடும். சதவீதங்களே மிகப்பெரிய கட்சி அங்கீகாரத்திலே மிகப்பெரிய சவாலாக இருக்குன்னு
எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து அணுகிய முறை, தேர்தல் அணுகுமுறை ஒர்க் அவுட் ஆகலை. அவருடைய பிரச்சாரங்கள் பெருசாக இம்பாக்ட் ஏற்படுத்தலை, அவருடைய பேச்சுக்களும் பெருசாக இம்பாக்ட் ஏற்படுத்தலை. அவர் விஜயை எடுத்து முன்வைச்சது மிகப்பெரிய தவறு. இந்த முடிவு கட்டாயம் கட்டாயம் சீமான் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். சுய பரீட்சை செய்து இதுக்கு மேலாவது தன்னுடைய அரசியல் அணுகுமுறையை மாற்றி கொண்டு செயல்பட்டார்னா சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா அவருடைய எதிர்காலம், அவர் நம்பியிருக்கிற எதிர்காலமும் கேள்விக்குரிய, நேரங்களும் விரயமானதாக இருக்கும். அப்படி எடுத்துங்க. சீமான் அவர்கள் போட்டியாளராக இந்த தேர்தல் அல்ல. 3 முனை போட்டி ஆனதிலேயே தாவேக திமுக போட்டி என்பது உறுதி என்பது எந்த மாற்றம் இல்லை. அதிமுக 3ஆவது இடத்துக்கு போதுன்னா அவங்க எப்படிப்பட்ட பின்னடைவை சந்திக்கும்னு நீங்களே எடுத்துங்க. சென்னை மண்டலமே இல்லை. ஸோ கோவை மண்டலத்தில் அதிமுக ஓட்டுகள் நிறைய தாவேக பிரிக்குது. அப்படி இருக்கும்போது ஓவரால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி அனைத்துமே ஒப்பிட்டு பார்க்குற போது தாவேக திமுக என்ற மாதிரி உருவாயிருக்கு. ஆனால் வெற்றியை பெறுவார்களா என்பது சவாலா இருக்கு. அது கணிக்க முடியாதுன்னு இல்லை. நீங்க உங்களோட கருத்து கணிப்புகள்லேயே பார்த்தப்ப சொன்னீங்க 90 இடங்கள் வந்து திமுக சாதகமா இருக்கு. அதே மாதிரி திமுக மட்டுமே 90 வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. கூட்டணின்ற போது 120 தொகுதிக்கு மேல வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாம். 128 தொகுதிகள் இருந்து உச்சம் 138, அதிக உச்சம் ஆகினா 156, அதுக்கடுத்து 166 வரையும் எடுத்துக்கலாம் கூட்டணியோட. சோ இது பாதிக்கப்படுதுன்னா தாவேக்கால பாதிக்கப்படுது எடுத்துக்கலாம். இது இறங்குதுன்னா தாவேக்கால, அது ஏறுதுன்னா, இதை உதாரணத்துக்கு எப்படி ஒரு ஆய்வாளராக இதை நான் படிக்கிறேன், இந்த எலெக்ஷன் பற்றி படிக்கிறேன். நான் இதுல வெற்றி பெற்று நான் சொல்லவும் முடியாது. ஏன்னா இந்த சர்வே இந்த எலெக்ஷன்ல ஒர்க் அவுட் ஆகிறதுல நான் ஊர்ஜிதமா நம்பகத்தன்மை நான் இல்லை. ஏன்னா கட்டாயம் வந்து ஒரு மாற்றம் இருக்கு. ஸோ ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து இந்த சர்வே கணக்கு வைக்க முடியாததெல்லாம் இருக்குன்றதை நான் உலகமாற ஒத்துக்கிறேன். நான் ஆகச்சிறந்த அறிவாளி நான் ஒத்துக்கிறேன். இந்த எலெக்ஷன் பற்றி நான் படிக்கிறேன்னு ஒத்துக்கிறேன். அப்படி பார்க்குறப்போ இந்த தேர்தலில் வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு சதவீதம் வருது. ஆனால் வெற்றி வாய்ப்பு வர்றது கேள்விக்குறி. திமுக பொறுத்தவரை ஓட்டு கூட்டணி பலம் ஒன்று இருக்கு. நிறைய வேலை பார்த்துருக்காங்க. இதுவரை வரலாற்று அளவு தேர்தல் வேலை பார்த்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதிமுக ஓட்டுகளை கடுமையாக பிரிக்கப்படுறாங்க. மேற்கு மண்டலத்தில் தாவேக கடுமையாக பிரிக்கப்படுது. அந்த இடத்துல திமுக பிரசம், சில இடங்களில் அதிமுக சில சாதகமா தாவேக பிரிக்குது. இப்படி இந்த மாதிரி இருக்க போது பார்த்தீங்கன்னா அதிமுக எனக்கு தெரிஞ்சு ஒரு 53 தொகுதி வெரி சேஃப் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேலன்றது லக். உச்சம் என்பது 70, 73, அதை தாண்டி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. தாவேக பொறுத்தவரை ஒரு 3 தொகுதி கன்ஃபார்மா தெரியுது. அதை தாண்டி தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆட்சி புரிதல் குறைவான்றது தேர்தல் முடிவுல தான் நானே எதிர்பார்க்கிறேன். ஆவலா அந்த 3 நாளா நானே காத்திருக்குன்னு பார்க்குறேன். அதாவது உங்களோட கணிப்பு பிரகாரம் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க தாவேக வந்து ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க. கணிசமான ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க முதல் முறையிலேயே. ஆனா அது சீட்டா கன்வர்ஷன் ஆகுமாங்கிறதுல வந்து பல சிக்கல்கள் இருக்கு. பல குழப்பங்கள் இருக்கு. அது குழப்பங்களை விட வந்து 4ஆம் தேதி தான் தெரியும் இல்லையா? அது அந்த ரிசல்ட்டின் வாயிலாக தெரியும் இல்லையா? அதுக்கடுத்து இப்போ நம்ம அதை கணிப்பது ஆகச்சிறந்த இருக்காது. ஏன்னா 3 நாள் ரிசல்ட் வரப்போகுது. அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. ஆனால் ஓட்டை பிரிக்கிறார் என்பது உண்மை. திமுக தாவேக்கன்றது நான் கிட்டத்தட்ட 2 சர்வேக்கு முன்னே கணிச்சிட்டேன். 2 பேருக்குள்ள தான் போட்டி அதிகம். 3ஆவது தான் அதிமுகன்றது அது நல்லா தெரியுது, கலர் நல்லா தெரிஞ்சு. ஆனால் இப்போ என்னன்னா அந்த களத்தை முந்தைய எடுத்ததுக்கும் இப்போ எக்ஸிக்யூட் எடுத்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் மாறி இருக்கு. ஸோ தாவேக்கு நிறைய ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஒரு வேவ் வந்துருக்கு. அதாவது அமைதி புரட்சி இந்த மாதிரி உருவாயிடுது. அதை மாற்றல தாவேக்கு ஓட்டு போட்டுருங்க. ஆனால் இது ஆட்சி புரிய அளவுக்கு வருவாங்கன்றது தான் அதை நம்ப முடியலன்னு பார்க்குறேன். இல்லை அப்படி பார்த்தாலுமே இப்போ உங்களோட இந்த கருத்து கணிப்புகள் பிரகாரமே வச்சாலும் திமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பாங்களா அல்லது கூட்டணி பலத்தோட ஆட்சி அமைப்பாளாங்கிற அந்த இடத்தை நோக்கி தான் நகர்தே தவிர இல்ல தாவேக்கா தனிப்பெரும்பான்மை ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவுமே வந்து சொல்லப்படலை. அதை எப்படி எடுத்துக்கலாம்? அதுல சொன்னதுல வந்து நான் கொஞ்சம் வேக்கிறேன். ஏன்னா அவங்களே சொல்றாங்கன்ற போது எனக்கு குழப்பமா ஏற்படுது. அது கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டா இருப்பாங்க. அந்த மாதிரி நிறுவனமே சொல்ற போது எங்களை போன்ற ஆட்கள் சற்று யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஒருவேளை நம்மளுடைய பார்வை தப்பா இருக்குமோ, இல்ல நம்ம எடுக்கிற நோக்கங்கள், அணுகிற முறைகள், சாம்பிள் சைஸ் தப்பா இருக்குமோ, இல்ல டேட்டா சைஸா ஏதாவது நம்ம குளறுபடி பண்ற யோசனைகள் நமக்கு இருக்கு. குழப்பமும் இருக்கு. அதனால தான் என்னன்னா நம்ம கரெக்டா அக்யூரன்சியா வந்து சவால்ல வந்து நிக்கிறது சிரமமா இருக்கு. இது கரெக்டா எல்லாம் தப்பா போயிடுமோன்ற விஷயம் மாதிரி ஒரு குழப்பம் உருவாயிடுச்சு. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு நிறுவனங்களே சொல்ற போது எக்ஸிட் போல இப்படி வருமான்ற சந்தேகம் எங்களுக்கு போராட்டம். நாங்க எக்ஸிட் போல் எடுத்து விடலை. ஏன் காரணம் சரியா வரல. ஸோ விட்டு ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சு. ஏற்கனவே நான் ஒரு முறை விட்டு படாவசப்பட்டு இருக்கிறேன். நான் கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சிவனே நான் பாட்டு பிரஸ் கிளப் காசு கட்டிட்டு அப்ப வந்து பேட்டியை விட்டு வந்திருப்பேன். ஏன்னா வழக்கறிஞன் கூட நம்ம காவல்துறை கண்டா கோபம் வரும். ரத்தத்துல பிளட்ல வந்து நமக்கு அது செட் ஆகாது. அப்புறம் போது என் காசு கட்டி வந்து வெளியே போய் பேட்டி கொடுக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா அந்த தேதிக்கு ஒரு குறிப்பிட்ட டேட் வரையும் இருக்கு. நான் சொல்றேன் தினம்ல கூட வெளியிட போறாங்க. 21ஆம் தேதி வரையும் இருக்கு. அது வரையும் நான் விடலாம், தப்பு இல்லைங்கன்னு சொல்றேன். 6ஆவது விட்டதை கூட இப்படி இருக்கு அப்படி வரும்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். என்ன சொன்ன உடனே கடுப்பாய் போச்சு. வழக்கு ரோட்டுக்கு வந்து என்னன்னா பிபி அப்ப தூக்கம்ல 10 நாள் தூக்கம்ல டென்ஷன் ஆச்சு. அந்த நேரத்தில் உணர்ச்சின்னு ஒன்று எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். அந்த நேரத்தில் உணர்ச்சி விடப்பட்டேன். பட்டத்தில் ஒரு அடிப்படையில் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசம். ஆனால் ஜெயிக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அதை வந்து அண்ணாமலை தவறிட்டேன். நான் அந்த உதவியாளர்களோடு கேட்டேன்,
வருத்தப்படும். இன்னைக்கு அண்ணாமலை பார்த்தா கூட பார்க்கட்டும், நான் கேட்கட்டேன், ஒரு 10 நாள் இருக்கேன், எனக்கு ஒரு சில இடம் இந்த இடத்துல வீக் ஜோன் இருக்கு, லிஸ்ட் வரைக்கும் கொடுத்தேன், இந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துல கரெக்டாக ஆட்கள் வேலை செய்யல, இந்த இடத்துல ஒர்க் பண்ணால் ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு எல்லா 6 சட்டமன்ற தொகுதியும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்த அந்த உதவியாளர் வந்து ஆனால் 10 நாளில் போய் என்ன பண்ண முடியும்னா அப்படின்னு சொல்லி விட்டு எல்லாம் இருக்கிட்டேன். அந்த 10 நாள் எனக்கு வாய்ப்பு பிடிச்ச கூட அந்த ரிசல்ட் நான் சொல்கிற ரிசல்ட்டை கூட காப்பாற்றி கொடுத்துருப்பேன். அதை இன்னைக்கு மனத்திலிருந்து ஓப்பனாக சொல்கிறேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போச்சு. அது கிடைச்சா கூட அந்த ரிசல்ட்டை கொடுத்துருப்பேன். இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு சதி பண்ணி அந்த ஏடிஎம்கே ஓட்டு ஃபுல்லாக திமுக டிரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலை செஞ்சார். ஸோ அங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா திமுக அண்ணாமலைக்கு தான் போட்டின்றதை ஊர்ஜிதமாகி போச்சு. ஃபர்ஸ்ட் செகண்டுக்குள்ள தான் 2 பேருக்குள்ள தான் போட்டின்னு. அதில் என்னன்னா அந்த வெற்றி வாய்ப்பு பறிக்கிற அந்த இதில் வந்து முன்கூட்டியே வந்து சீட்டு ஓட்டுக்களை வந்து லிஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் சதி வேற. இந்த இடத்துல சர்வே எங்கே பழிக்கும். ஆனால் இன்னைக்கு வரையும் நீங்கள் வேணா இப்போ நான் பேசும்போது வீடியோ போடுவாங்க, கமெண்ட்ஸில் கட்டாயம் போடுவாங்க. ஸோ இது வரையும் வந்து அண்ணாமலை ஏன் வந்து நீ சொல்லிட்டு நடக்கலை அப்படின்னு. இது என்ன கடவுளாங்க, மனுஷன், ஹியூமன். சயின்ஸே வானிலை அறிக்கையே வந்து மழை வரும்னு சொல்லி வராமல் போகுது. அது மாதிரி வந்து இதை அப்படி எடுத்துக்குவா. அதாவது இப்படி இருக்கு முன்னோட்டம் இல்லையா, வரலாம் வராமல் என்ன பண்ண போகலாம். அது நீ வரலன்னு பிடிச்சி கழுத்து நெறிக்கூடாது. இது சர்வே என்பதுன்னா ஒரு வேவ் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதான் ஒரு இது. எப்படி வானிலை சொல்றோம் அந்த மாதிரி அப்படி இருக்கும். அதுல சில இடத்துல ஜெயிக்கும், சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகும், சில இடத்துல வெற்றி பெறும், சில இடத்துல சறுக்குன்னா ஏதோ ஒரு விஷயத்துல கணிச்சதுல தப்பா இருக்கு அப்படின்னா அடுத்து சரி எடுத்துக்கணும். அப்படின்னா நீங்க பார்வை எது தப்பு அதை மாத்திக்க சொன்னா ஆச்சு தரும். அதெல்லாம் என்ன பண்ணுறோம் இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பாருங்க, நான் பேசுகிற வீடியோகளை போடுவோம். இனி ஏன் சொன்னா ஒன்றும் கம்பெனியை கலைகளும் கலை போடுவோம். அதில் ஏன்னா சர்வே என்பது சில நேரத்தில் சாதிக்கும், சில நேரத்தில் சறுக்கும். அது காரணம்னா நம்முடைய பார்க்குற பார்வை, எடுக்கிற சாம்பிள்ஸ், எடுக்கிற அணுகுமுறை, ஆய்வு தொகுப்புல வருகிற போது அதுல கலந்து பேசுறப்போ ஒருத்தருடைய பார்வை இருக்கும், ஓ இப்படி இருக்கும், அந்த பார்வை தப்புற போது கணக்கில் மாறும். இதுதான் ஹியூமன் நேச்சர். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புரிதலே நம்ம மக்களுக்கு பார்வையாளர்களுக்கு வரமாட்டேங்குது. அதுல ஏன் சொல்ல வரேன்னா அந்த எக்ஸிட் போலும் முந்தைய தேர்தலும் வருகிற போது இந்த தேர்தலை பொறுத்தவரை நான் ஒரு ஆய்வாளரா 20 ஆண்டு மை ஹார்ட் சர்வே என்பது என்னுடைய இதயம். அதெல்லாம் என்னன்னா நிச்சயமா சர்வேக்களை தாண்டி ஒரு செய்தி வரும்ன்றதை நான் நம்புறேன். ஒரு விதமா இந்த ஒட்டுமொத்த சர்வேத்தையும் எல்லா சர்வேயுமே சேர்த்துதான் நீங்க சொல்றீங்க. ஆமா ஆமா அக்யூரேட்டா இருக்குங்கிறத நம்ப முடியாது, சொல்ல முடியாது. என்ன கேட்டா 4ஆம் தேதி இந்த சர்வேக்கள் இல்லாத ஒரு ஸ்டோரி வர்றது நிஜமா நான் நம்புறேன். ஏன்னா புதிய செய்தி கொடுக்க போது அதில் நம்ம சர்வேக்கள் ஒரு 80% ஒரு வேவ் இருக்கு, திமுக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா தாவே காட்சிகளும் என்னாலே நம்ப முடியல, என்னாலே ஏற்றுக்க முடியல, அதை ஜீரணிக்கப்படவே முடியல. தாவைக்கு சார்ந்த நண்பர்கள் கூட என்ன பேசினாங்க, அது உண்மையிலேயே வந்தால் எனக்கு அபூர்வம், ஆச்சரியம். அப்படின்னா நானே வந்து இந்த தொழிலை விட்டே இந்த ஃபீல்டை விட்டே போயிடணும் உண்மையிலே சொல்லப்போனால். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சத்தியமாக நிச்சயமாக சொல்லணும்னா திமுக கூட்டணியோட ஆட்சி பிடிக்க தான் வாய்ப்பு இருக்குது. எந்த வகையில் கணக்கு போட்டாலையும் எனக்கு 2 நாள் உடம்பு சரியே போல, 2 நாள் உடம்பு சரியில்லை, அந்த அளவுக்கு மன உளைச்சலாக போச்சு. யோசிச்சு மண்டை மூளை தூக்கம், கண்ணெல்லாம் பாருங்க, தூக்கம் வரல, ஒன்றும் வரல. அவ்வளோ யோசித்து அவ்வளோ கணக்கு போட்டாலையும் 230 அக்குநூறு அழைச்சி பார்த்தா கூட கணக்கே வக்காரல. இப்போ நான் ஏன் கேட்குறேன்னா இந்த கேள்வி உங்கள்கிட்ட, எல்லா இடத்துலையுமே சமூக வலைதளங்கள்ல கூட சொல்றாங்க, தான் நேசித்த ஒரு தலைவரை அல்லது தனக்கு பிடித்த நபர் வந்து வெற்றி பெறணுங்கிறது ஒவ்வொரு அமைப்பு சார்ந்தவர்களும் சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க அதுக்கான இம்பாக்டையும் சோஷியல் மீடியாவில் வந்து பயன்படுத்துவாங்க. விஜய் அவர்கள் வராருன்னும் போது வந்து யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க, அதனால சோஷியல் மீடியாவில் அவங்களோட தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, பார்க்க முடியுது. ஆனால் இப்போ உங்களோட நீங்கள் சொன்னபடி நம்மளோட கருத்து கணிப்பாக இருக்கட்டும், இல்லை வந்த கருத்து சோஷியல் மீடியா தாக்கம் மட்டுமே இல்லடா கண்ணா, அது சகோதரா. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் 2 ஆட்சி மேலே வெறுப்பு தெரியுது. ஸோ ஏடிஎம்கே டீம் கலைஞர் ஜெயலலிதா போது கலைஞரை பிடிக்கலன்னா ஜெயலலிதா மேலே ஓட்டு மாற்றி விடுவாங்க, ஜெயலலிதா பிடிக்கலன்னா கலைஞர் மாற்றி விடுவாங்க. இந்த முறை என்னாச்சுன்னா அந்த ஆஃபர் வந்து விஜய் கிடைச்சிச்சு. இதை தான் நான் கேட்க வந்தேன். அப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து எல்லா கட்சியில இருந்துமே வாக்குகள் வந்து விஜய் நோக்கி நகருது அப்படின்னும் போது 3 முனையா இது வந்து பிரிஞ்சிருச்சா தமிழ்நாட்டு அரசியல்? அடுத்தடுத்த காலங்கள்ல வெட்டடை வந்து இப்போ உருவாயிடுச்சுன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். ஒன்று அதுக்கு இந்த மாற்ற கான்செப்ட் அந்த அண்ணாமலை வாயை திறக்காம இருக்கணும். அவர் திறந்த விளைவு அதை லக்கா இவர் பிடிச்சிட்டார். அண்ணாமலையினுடைய உழைப்பும் சேர்த்து விஜய் அறுவடைப்பட்டார், சூண்டிட்டார். அது எந்த மாற்றம் நான் மனமாற சொல்றேன். ஏன்னா அண்ணாமலையுடைய செயல், பேச்சு, சிந்தனை, அறிவுக்கு நிகர் இங்க யாரும் இல்லை, எந்த தலைவனும் ஒப்பிட முடியாது. அந்த அளவுக்கு ஆற்றல் மிகு தலைவர், சிந்தனையும் செயலும் நிறைஞ்சவர். அவரை மாதிரி ஆட்கள் முதலமைச்சராக இருந்தால் அந்த நாற்காலிக்கு பெருமை, அப்படிப்பட்ட ஆட்கள். ஆனால் அவருடைய துரதிருஷ்டவசனவோ அரசியல் வந்து சில தவறுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நிச்சயமா ஒரு நாள் சாதிப்பார். அந்த உடைய மாற்றான கான்செப்டுக்கான தலைவர் அண்ணாமலை தான், வேற யாரும் இல்லை. அது வந்து இப்போ இந்த எலெக்ஷன் வந்து விஜய் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதாவது போன எலெக்ஷன்ல அவங்க கிரியேட் பண்ண அந்த வேவ் வந்து இந்த எலெக்ஷனுக்கு வந்து சப்போர்ட்டிவா இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது அதிர்ஷ்டசாலி. அதான் சொல்றேன், அதிர்ஷ்டசாலி. உள்ளபடியே மனமாற சொல்லணும்னா விஜய் வந்து இந்த தேர்தல் அதிர்ஷ்டசாலி. ஆனா இதுக்கு அடுத்து இதுவரையும் தப்பிச்சிட்டார். ஆனா இது இல்லைன்னு விஷயம், பிரஸ் மீட் பண்ணாமே மோடி அவர்கள் 12 வருஷமா பிரதமராக இருக்காரு. அது மாதிரி வந்து இவர் இந்த பிரஸ் மீட் பண்ணாமே ஒன்றும் கடந்து என்ன அரசியல் பண்ணுவார் தெரியல. ஆனா இந்த எலெக்ஷன் அவர் தப்பிச்சிட்டார். இன்னும் அடுத்து 3 ஆண்டுகள் இதே மாதிரி டெத்தா உள்ளதானாகாது. கல்யாணம், சாவு, நல்லது, கெட்டது எல்லாத்துக்கும் கலந்துறவனா தலைவனா மக்கள்
தலைவர் உருவெடுக்க முடியும். அதுக்கான தலைவர் அண்ணாமலை. அவர் வந்தார்னா களம் வேற மாதிரி இருக்கும். 31 சிஎம் அவர் கூட ஆகிற உதயநிதி, விஜய், அண்ணாமலை ரொம்ப 3 காரணம்ல அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் இருக்கு. அறிவாளி தான் நாடி போவாங்க. அப்போ மாற்றுவது இப்போ மக்கள் மாற்றி போட மனப்புக்கு வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த 85% ஓட்டு ஒதுக்குதுல இருந்து என்னன்னா, 2 பேரும் பிடிக்கல, மாற்றணுமே, நம்ம தேவை நிறைவேற்ற ஓட்டு, அதுக்கு யாருன்றது தெரியாம மக்கள் ஓட்டு போடுறாங்க. அந்த அரசியல் புரிதல் இல்லை. அந்த அரசியல் புரிதல் ஆட்சியாளர்கள் இவர்கள் வந்ததான் சிறப்பா இருக்கும், இவங்க ஆளுமையை வருவாங்க, இவங்க ஆட்சி வருவாங்க, அந்த புரிதல் இல்லாம என்னன்னா திமுக 2 பேரும் ஊழல் பெருச்சாலைகள், எல்லாம் திருட்டு பயல்கள் தான். அப்படி நம்ம மாத்தி ஓட்டு போடுவோமே, அப்படி அந்த மாத்தி ஓட்டு போடக்கூடவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒழுங்கா பண்ணுவாங்களா அப்படின்ற புரிதல் மக்கள்கிட்ட இல்ல. அரசியல் அறிவு இல்லை. அதான் சொன்னேன், வள்ளுவர் அந்த எப்பொருள் அந்த அறிவை பயன்படுத்தி அறிவாளிகள் நாட்டை ஆண்டா சிறப்புன்ற எண்ணம் உருவாகிற போது நல்ல ஆட்சி உருவாகும் எடுத்துக்கலாம் இல்லையா. ஆனா இவர்கள்லாம் நாட்டை ஆண்டாங்கன்னா எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. ஸோ இந்த கூட்டம் நாட்டை ஆண்டு ஒரு கவுன்சிலர் ஆகி, சேர்மன் ஆகி, எம்எல்ஏ ஏற்கனவே நாட்டில் இருக்கிறவங்க அல்லோலப்பட்டினுக்குது, ஐயோத்தனம் பண்ணிருக்கானுங்க. இதில் இந்த மாதிரி கூட்டம் நாட்டு அரசு அதிகாரிகள், ஐஏஎஸ் எல்லாம் எதுக்கு படித்தவங்க எல்லாம் சிரிக்க வேண்டியதாக இருக்குது, சிந்திக்க வேண்டியதா இல்லைன்னு பார்க்குறேன். நான் ஒரே ஒரு இறுதி கேள்வியாக அதை கேட்டு ரிவ்யூஸ்லாம் நினைக்கிறேன். இப்போது எல்லா கட்சிகள்லையுமே அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முகமறிந்த நபரை, கட்சியினுடைய முகமாக இருக்கக்கூடிய ஒருத்தரை வேட்பாளராக நிறுத்துவாங்க, அல்லது கட்சியில் அவர் செயல்பாடுகளின் மூலமாக கட்சியினுடைய முகமாக மாறி போகிற நபர்களை, அதாவது தனி மனித செல்வாக்குள்ள நபர்களை நிறுத்துவாங்க. அப்படி பார்த்தா தமிழ்நாடு முழுக்க விஜய் அவர்களுக்கு நன்கு முகமறிந்த அல்லது கட்சியினுடைய முகமாக இருக்கக்கூடிய நபர்களை வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்களா அப்படின்னா அது தெரில. இவங்க எல்லாருக்கும் வெகுஜன மக்களினுடைய பார்வையில் விஜய் தெரியும், விஜயனுடைய சின்னம் விசில் அப்படின்றது தான் தெரியும். அப்படின்னும் போது தொகுதிகளில் இப்போ யாரோ ஒருத்தர் ஜெயிச்சு வராங்க விசில் சின்னத்திலிருந்து, அதாவது விஜய் அவர்களுடைய தாவேக்காலம் ஜெயிச்சு வராங்கன்னா அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது கேண்டிடேட் ஃபேஸ் வேலைக்கான ஓட்டு, எலெக்ஷன்லக்கான முகத்துக்கு, ஒரு தலைவன் முகத்துக்கான ஓட்டு. அதாவது கேண்டிடேட் இந்த கேண்டிடேட் படிச்சவரா, திறமையானவரா, தகுதியினவரா, இந்த தொகுதிக்கு நல்ல செய்ய திட்டங்களை வாங்கி கொடுப்பாருன்றதெல்லாம் விட்டுட்டு விஜய் விசில் என்ற முகத்துக்கான தேர்தல், அறிவுக்கான தேர்தல் அல்ல, அறிவுசார் தலைவரை தேர்வு தேர்தல் அல்ல. அதுக்கு அறிவட்டுங்களான்னு மக்களையும் குறை சொல்லக்கூடாது. இங்க தலைவர்களுக்கு வேக்கட்டு இருக்கு. அதாவது ஸ்டாலின், எடப்பாடி, விஜய், இந்த 3 பேருக்குள்ள போட்டியை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இவர்கள் ஒரு அறிவுசார் தலைவர்களா நான் பார்க்கல. அப்படியே நானும் தமிழன், நம்மளும் படிச்சவங்க, இவர்களாம் நாட்டு ஆண்டா சிறப்பா இருக்காது, படிச்சவங்க தான் நாட்டை சிறப்பா இருக்கும். அப்படி பார்க்கிற போது இந்த இடத்துல இவர்கள் ஒப்பிட்டான வேற வழி இல்லை. இந்த 3 பேருக்குள்ள போட்டிற போது தாவேக்கா, திமுகன்ற மாதிரி எலெக்ஷன் 3 கார்னர் ஃபைட்ல 2 கார்னர் ஃபைட்டா நிறைய சட்டமன்றத்தில் உருவெடுத்திருக்கு. அது முகத்துக்கான ஓட்டா இருக்க ஒழிய கேண்டிடேட்டுக்கான ஓட்டா பார்க்க வேணாம்னு சொல்றேன். அதாவது அங்க இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு போடுற ஓட்டா, ஏன்னா அவங்க பொலிட்டிஷியன்ஸ் கிடையாது, அரசியல்வாதியா புதுசா வராங்க. ஸோ அவங்க மக்களுடைய களத்துல நின்று மக்களுக்கான பிரச்சனைகள், ஒரு வீட்டு பட்டா இல்லை, ரோடு வசதி இல்லை, கழிப்பிட வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, குப்பைகளை வரல, அடிப்படை தேவைகள் சரியா பூர்த்தி அடையல, அதுக்காக நான் முன்னெடுக்கிற போராட்டங்களில் முன்னெடுத்து கொண்ட ஒரு வரலாறு இல்லாத ஒரு புதுமையான ஒரு மனிதர், காமன் பீப்புளா இருக்கிறவங்க, அவங்க அந்த கட்சிக்குள்ள வராங்க. அந்த கட்சியுடைய முகமா, அந்த கட்சி தலைவர் முகமா தான் அந்த விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறாங்க ஒழிய கட்சியினுடைய இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஓட்டு போடுற நிலைமை இந்த தேர்தலில் இல்லை அப்படி எடுத்துக்கலாம். இப்போ திமுக, அதிமுக எடுத்துட்டா இந்த ஆளு சரியில்லை, அந்த ஆளு சரியில்லை, ஆனால் ஏற்கனவே என்னப்பா இப்படி ஆயிட்டப்பா அப்படி ஆயிட்டப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலைமையும் இது தேர்தல் அல்ல. சில தொகுதியில் 5 முனை போட்டியா இருக்கு. சாத்தூர்ல 5 முனை போட்டி, சில தொழில் 4 முனை போட்டி, சில தொழில் 3 முனை போட்டி. அப்படின்ற போது இந்த ஒப்பிட்டு 210 தொகுதியும் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஒப்பிடுவது கூட சரியா வராது, மாற்றி வரும்ன்றத புரிதல் கொண்டா சரியா இருக்கும் பார்க்குறேன். இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது, நல்ல ஜாலியாக இருக்கும். நல்லா எக்ஸிட் போல் ரிசல்ட் நல்லா இருக்கும். ஏன்னா ஷேர் மார்க்கெட் மாதிரி சூப்பராக இருக்கும். இதுவரை தமிழக வரலாற்றிலே ஒரு 10 மணிக்கு போகும்போது தான் டிவி ஆப்பட்டு போகணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, தான் முன்னிலாக தான் வரப்போறாங்க. ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தா 12-1 மணி ஆனாலே நெக் டு நெக் மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு தொகுதி வயசாக மாறிட்டு, ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் ஒரு அதிர்ச்சி காட்டிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட சொல்லணும்னா சரியாகனா ஒரு 3 மணிக்கு 2 மணிக்கு ஒரு ஃபைனலாக இந்த கவர்மெண்ட் இத்தனை சீட்டில் கவர்மெண்ட் வைக்கிறாங்க தெரியுமா இல்லையா. 10 மணி 12 மணிக்கெல்லாம் கூட ஃபைனலிஸ்ட் வராதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நிறைய ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அது டிரான்ஸ்ஃபர் எவ்வளோ கிட்ட 1 கோடி ஓட்டுன்றது எங்களால் கணிக்க முடியுது, அதுக்கு மேலேன்றது கணிக்க முடியல. ஏன்னா பெரும் சவாலாக இருக்குது. ஏன்னா 5 கோடி ஓட்டில் 5 கோடி 73 லட்சம் ஓட்டில் 1 கோடி ஓட்டுறது பெரும் சவால் ஓட்டு. அதுக்கு மேலே ஒரு 60-70 அது விஸ்திரமான ஓட்டு, ஆட்சி நினைக்கக்கூடிய ஓட்டு. அது பிடிப்பாரா பிடிக்க மாட்டான்றது தான் நம்ம 4ஆம் தேதிக்கான அவரோடு காத்திருக்கிற ஒரு முடிவாக தான் இருக்குன்னு உங்களை போன்ற பார்வையாளர் போன்ற தம்பியை போன்ற அனைவருடைய பார்வையாளர், நானும் ஒரு பார்வையாளராக இந்த எலெக்ஷனை பொறுத்த நான் படித்தலாக என் அறிவை வளர்த்துக் கொள்கிற ஒரு தேர்தலாக நான் அணுகிறேன். அரங்கத்திற்கு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்திருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கும் நேரத்திற்கும் ரொம்ப நன்றி. என் தமிழ் தரப்பும் அன்பு தம்பிக்கும்.